வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் இதில் லெக்சர் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எதுலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், எல்லா பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேட்டா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டாவை நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணால் இன்டர்ரிலேட்டட் டேட்டா. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அந்த டேட்டாலேருந்து அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். தென் என்வாயர்மெண்ட் இஸ் போத் கன்வீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ். ஸோ டேட்டாபேஸ் பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேட்டா, ஹவு வி கேன் ஆக்சஸ் த டேட்டா. ஸோ அந்த டேட்டாலேருந்து நம்ம ப்ரோக்ராமை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கன்வீனியன்ட் ப்ளஸ் எஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். டேட்டாபேஸ்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேட்டா. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னது, ஹவு டு வி கேன் ஆக்சஸ் த டேட்டா ஃப்ரம் த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் விச் இஸ் இன் தி டேட்டா. ஸோ கன்வீனியன்ட்டாக வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும். டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ ஆல் யுவர் டிரான்சாக்ஷன், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாமே என்னது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். தென் ஏர்லைன் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ். ஸோ ஏர்லைன் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏர்லைன் ரிசர்வேஷன் பண்ணலாம் ஆன்லைன்லேயே த்ரூ மொபைல் டு ஃபைண்ட் த ஷெட்யூல். ஸோ எந்தெந்த ஃப்ளைட் எந்தெந்த டைம் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுறதுக்கு. தென் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸ் அண்ட் அவங்க எக்ஸாமில் எடுத்திருக்க மார்க்ஸ். ஸோ அது சேல்ஸ், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், சேல்ஸ், ப்ராடக்ட் பர்ச்சேசஸ், ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் வந்து ஆன்லைன் பண்ணுறாங்க இல்லையா, ஆன்லைன் வந்து நமக்கு வந்து என்னது ட்ரேடிங், ஆன்லைன் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஸோ லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ஸ். ஸோ ரீட்டைலர்ஸ்ங்கிறது அதோட அப்ளிகேஷன். மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் ஆட்டோமொபைல் ப்ளஸ் எனி ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸில் நம்ம இந்த எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட்டு, அதோட ரெக்கைன் மெயின் பண்ணுறது, சேலரி, டேக்ஸ் டிடக்ஷன், ஜிஎஸ்டி, அதை போல அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டேட்டாபேஸோட அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே வந்து we can use the database application. பட் இந்த நம்ம டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஃபைல் சிஸ்டம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ வாட் ஆல் தி டிராபேக் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டத்தோட டிராபேக் மூலமா நம்ம வந்து வி கோ ஃபார் டேட்டாபேஸ். ஓகேவா. ஸோ ஃபைல் சிஸ்டம் ஏதாச்சும் ஒரு டிராபேக் இருந்தால் தான் நம்ம வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ வந்து ஃபைல் சிஸ்டத்தோட டிராபேக்னால தான் வி கோ ஃபார் டேட்டாபேஸ். ஸோ டேட்டா ரெடண்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி, இது முக்கியமான பாயிண்ட். டிராபேக் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ல என்னது டேட்டா ரெடண்டன்சி, ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஒரே டேட்டா மல்டிபிள் டேட்டா நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ரெடண்டன்சி எப்படிமோ ரிப்பீட்டேஷன், மறுபடியும் வந்து. இன்கன்சிஸ்டன்சினா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம மாறி மாறி, ஒரு சீரியலா இல்லாம ஒரு சீரியலா இல்லாம மாறி மாறி வந்துச்சுன்னா தட் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. தென் டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் த டேட்டா. ஸோ ஒரு இப்போ டேட்டா ரெடண்டன்சி, ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா இருந்தாலோ இல்லை டேட்டா வந்து காம்ப்ளெக்ஸாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலோ வி கேனாட் ஆக்சஸ். ஸோ டேட்டா ஐசோலேஷன், மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருந்துச்சுன்னா இட் கிரியேட் த ஐசோலேஷன் ப்ராப்ளம். தென் இன்டெகிரிட்டி, ஒரிஜினாலிட்டி ஆஃப் த டேட்டா வந்து இருந்துச்சுன்னா, ஒரிஜினாலிட்டி டேட்டா வந்து நமக்கு வந்து இல்லைன்னா கரெக்டாக இல்லைன்னா வி ஹாவ் த இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி மீன்ஸ் ஒரிஜினாலிட்டி ஆஃப் டேட்டா. ஓகே. ஸோ அது இஷ்யூ. ஸோ டிராபேக் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி மீன்ஸ் ஆல் ஆர் நத்திங், அதாவது ஒன்று இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். அது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அட்டாமிசிட்டிஸ்ங்கிறது வந்து இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஃபெயிலியர்ஸ் மேபி லீவ் டேட்டாபேஸ் இன் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் with the partial update carried out. Okay, failure of database with inconsistency. So database பொறுத்த வரைக்கும் we have to maintain the consistency. So transactionலயும் பார்த்தீங்கன்னா consistency அப்படிங்கிற ஒரு வார்த்தை இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ transfer of fund வந்து from one account to the another account should either complete or not happen. ஸோ கம்ப்ளீட் இப்போ ஜிபேல இருந்து நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாகவும் போகலாம், இல்லை வந்து we have the problem issues. ஸோ concurrent access by multiple users. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கன்கரண்டாக நம்ம டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணும்போது வி ஹாவ் த கொல்யூஷன். ஓகேவா. அது டிராஃபிக். ஓகேவா. ஸோ அந்த தட் வில் பி த இன்கன்சிஸ்டன்சி வில் பி அக்கர். செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து யூசர் ஆக்சஸ், ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன், இல்லை வந்து நீங்கள்
இஷ்யூ உங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஹேக்கர் வந்து they can access the file system. ஓகேவா. ஸோ டேட்டா ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு நம்ம we go for database. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தெர் ஆர் 3 லெவல். ஓகேவா. ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், அண்ட் லெவல். ஃபிசிக்கல் லெவலில் பாட்டம் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் லெவல் வந்து மீடியம், அதாவது பாட்டமுக்கு அடுத்தது லாஜிக்கல் லெவல். டாப் லெவல் தான் வியூ லெவல்பாங்க. ஃபிசிக்கல் லெவல் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹவு த ரெக்கார்ட் கேன் பி ஸ்டோர்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக சொல்றது. லாஜிக்கல்ங்கிறது ஸோ லாஜிக் ரிலேஷன்ஷிப், ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுற டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அது ரிலேஷன்ஷிப் அமாங் த டேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கல். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப் கஸ்டமர், என்ன டைப் வந்து கஸ்டமர். ஓகேவா. ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து த டைப் ஆஃப் கஸ்டமர் வந்து மெயின்டைன் த ரெக்கார்ட். இதில் வந்து ரெக்கார்டில் வந்து என்ன இருக்கும், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், கஸ்டமரோட ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஸ்ட்ரீட்டு, கஸ்டமர் சிட்டி, எல்லாமே ஸ்ட்ரிங்கு, கரெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா. கஸ்டமர் நேம் வந்து ஒரு நேமு, ஸ்ட்ரீட் ஒரு நேமு, சிட்டி ஒரு நேமு. ஓகேவா. அது போல ஐடிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்து ஏன் கொடுத்துருக்கேன். வியூலங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஹைட்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் டேட்டா டைப். ஸோ இந்த டைப் கஸ்டமர் டைப்புங்கிறத ஹைட் பண்ணி இட் கேன் பி ஹைடு. ஓகேவா. எம்ப்ளாயி சேலரி, அப்புறம் எம்ப்ளாயோட ஐடி, இதெல்லாமே ஹைட் பண்ணுறதுக்கு வி கோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் வியூ லெவல் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம். ஸோ இது ஹைடு. ஸோ இது வந்து டேட்டா டைப் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்னது டேட்டா டைப்பை வந்து மறைக்கிறதுக்கு தான் வியூ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அதோட ஸ்ட்ரக்சர். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் வியூ ஃபிசிக்கல் லெவல், நெக்ஸ்ட் லாஜிக்கல் லெவல், அண்ட் ஃபைனலி வந்து இட்ஸ் எ வியூ லெவல். ஓகே. தென் ஸ்கீமா. ஓகேவா. ஸோ ஸ்கீமாங்கிறது வந்து லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்ன பாட்டு, நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் லெவலா, லாஜிக்கல் லெவலா, வியூ லெவலா, ஸோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் என்னது ஸ்கீமா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமானு ஒன்று இருக்குது, லாஜிக்கல் ஸ்கீமா. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டா பேஸோட ஃபிசிக்கல் டிசைன், டேட்டா பேஸை டிசைன் பண்ணால் ஃபிசிக்கல் லெவல். லாஜிக்கல்ங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேட்டா பேஸ் வந்து பண்ணுறதுங்கிறது லாஜிக்கல். இன்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு 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 பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் we find out the some value. ஓகேவா. ஸோ இட் இஸ் அனகால்ஸ் டு தி வேல்யூ ஆஃப் த வேரியபிள். ஸோ ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸுங்கிறது டேட்டா வந்து இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஒன் அனதர். ஓகேவா. ஸோ திட் இஸ் த ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபிசிக்கல் டேட்டா மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.